இன்றைக்கி நாம் அரைச்சி வச்ச கோலா மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அதை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு 2-3 டைம் அந்த மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. புளி எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சு தனியாக வச்சுக்கிறோங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதோட சீரகம், மிளகு, சோம்பு சேர்த்து லேசாக வதங்கினதுக்கப்புறம் அதோட தக்காளியை சேர்த்துக்கிறோங்க. தக்காளியை சேர்த்து தக்காளியில் உள்ள தண்ணி தனியாக பிரிஞ்சு வர்றோங்க. தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிட்டு அதோட நம்ம தேங்காவை சேர்த்துக்கிறோங்க. தேங்காவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டியில்லைங்க. லேசாக அதோட நிறம் மாறுற அளவுக்கு லேசாக வதக்கினா போதுங்க. கரெக்டான பதத்துக்கு வந்துச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அம்மிக்கல் இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சு வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு அதோட புளியை கரைச்சி அந்த அரைச்ச கரைசலோட அந்த விழுதோட அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அதோட மல்லித்தூள் சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் பட்டை மிளகா கூட அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். மஞ்சள் போட்டுக்கிறோங்க. மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ அடுப்பில் மண் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு 2ஆக கீறி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கிறோங்க. அதுக்கப்புறம் அந்த விழுது கரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட கலந்துக்கிறோங்க. கலந்துட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடுறோங்க. மீன் பாருங்கள் எப்படி அழகாக துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கோன்ட்டு. மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இந்த மாதிரி தலைப்பில் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் இந்த மீனை மெதுவாக அந்த குழம்போட கலந்துக்கிறோங்க. இந்த மீன் கோலா மீனோட குழம்பு பார்த்திங்கன்னா அது அரைச்சி வச்ச குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் போட்டுட்டு அதிகமாக கிண்டக்கூடாதுங்க. லேசாக மட்டும் கலந்து விட்டுக்கிறோம். அதேமாரி மாங்காவை போட்டுட்டோம் குழம்போட லேசாக கலந்து விட்டுக்கிறோங்க. அதிகமாக கிண்டிடக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடுறோங்க. மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி கொதிக்க விட்றோங்க. இந்த கரண்டி நம்மளுக்கு தேவைப்படாது, குழி கரண்டி எடுத்துக்கிறோம். பரவாயில்லைங்க, குழம்பு வாசனை சூப்பராக இருக்குது. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த அரைச்சி வச்ச மீன் குழம்புன்றது தனியாக தெரியுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.